கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய மஜ்லிஸில் நமது சகோதரர் முகமது அப்பாஸ் அவர்கள் சிறிது நேரம் உங்களுக்கு முன்னால் இது சம்பந்தமாக பேசுவார்கள். அதற்கு பின்னாடி நாம் பேசி இன்ஷா அல்லாஹ். பெரியவர்களே, சிறியவர்களே, இந்த மஜ்லிஸ் இருக்க அல்லாஹ் தஆலா சிறிய நேரம் தான் கொடுத்துருக்கான். அந்த சிறிய நேரத்தில் பல மக்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஒரு மஜ்லிஸ் நடக்குது, நம்ம வர்றோம், மாதம் பாவாஜி வர்றாங்க. இந்த மஜ்லிஸ்களை பல வார்த்தைகளை அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஆண்கள் போகிறாங்க, ஜும்மாவுடைய தொழுகைக்காக போகிறாங்க. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பயானம் கேட்டு வர்றாங்க. கேட்டுட்டு வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டம் எப்படி ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு காலகட்டம் இருந்துச்சு, நம்ம பாவாஜி எனக்கு சிறு வயசுலேயே எங்களுடைய எண்ணங்கள்லாம் நான் 3வது படிக்கும் போதே குடும்பத்துகளில் பல கஷ்டங்கள். அப்போ முஸ்லீம் மக்கள்னால் வயசானவங்க ஒரு 2 பேர் 3 பேர் பள்ளியாசத்தில் உட்காந்துருப்பாங்க. சின்ன வயசுடைய நான் பார்த்த ஒரு விஷயங்கள். அப்போ நம்ம பாவாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம் அவங்க 10 வருஷம் மதரசாவில் ஓதி அந்த மதரசாவிலேயே 50 வருஷத்தை அவங்க முழுகி கிடக்குறாங்க. அப்போ அவங்களுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு அந்த காலத்தில் ஒரு ஃபோனு இல்லை, ஒரு லெட்டரில் எழுதி போடுவாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் சிறு வயசுலேயே ஊரை விட்டு வந்ததுனால அந்த எங்கேயாச்சும் ஊரில் இருந்து நாங்கள் ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தோம். அந்த பக்கம் இருக்கும்போது மவுத்து ஹயாத் ஆச்சுன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்துட்ருக்கணும். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் 2-3 வார்த்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. இன்னார் வந்தாங்க, இத்தனை மணிக்கு மவுத்தாயிட்டாங்க, இத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க, இவங்க வந்து பேசுகிறாங்கன்னு அது நம்ம பேச முடியாது. அந்த வார்த்தைகளை எழுதி கொடுப்பாங்க. இங்கிலீஷ்லேயோ கன்னடத்துலேயோ தமிழ்லையோ எந்த பாஷையில் போய் சொல்கிறோமோ அந்த பாஷைகளை எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பாவாஜி அவர்கள் எத்தனையோ உலமாக்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனையோ ஆலிம்களை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வீட்டில் இருக்க குழந்தைகள் ஒரு 10 வயசு 15 வயசு ஆயிடுச்சுன்னா தாய் தப்பனுடைய வார்த்தைகளை ஆகட்டும் எதுவுமே கேட்க மாட்டேங்குதுங்க. காரணம் என்னென்னா அன்னைக்குள்ள காலகட்டங்கள் இன்னைக்கு இருக்கிற குளிரோ வெயிலோ இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இந்த ஹஜ் உம்ரா போகிறவங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறது இன்னும் கூட மக்காவிலேயாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. இன்னும் மதீனாவில் நபியுடைய சுன்னத்துகளை இன்னும் அப்படியே இருக்குது. அது மாதிரி ஒரு நபிமாரு வந்தாங்க, ஒரு நபிமாரும் ஒரு வாழ்க்கையை வந்து எடுத்து நம்மளுக்கு உரைச்சிட்டு போயிட்டாங்க. அது ஒரு நபியை பார்த்து ஒரு 4 விஷயத்தை நம்ம எடுத்து பேசணும்னா நம்ம ஆயுசே முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா முத என்ன செய்கிறேன், ஒரு மனிதனை படைக்கிறேன். மனிதன் வந்து இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கேன் 10 மாதம் தாய் வகுத்துலேருந்து வெளியே வந்தவனாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். முத அல்லாஹ் தஆலா என்ன பண்ணேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம ஒரு மண்கட்டியாக உருவாக்குறேன். அந்த மண்கட்டியை உருவாக்கி சில நாட்களுக்கு அது வந்து உயிரினமே கொடுக்கல. அது வந்து ஒரு உருவமாக நிற்கிது, ஒரு மண்கட்டியாக நிற்கிது. அல்லாஹ் தஆலா அப்புறம் என்ன பண்ணுறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை விட்டு போய் அந்த மண்கட்டி என்ன கண்டிஷனாக இருக்குது பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறேன். அவங்க வர்றாங்க, உடம்பு உள்ளெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு எல்லா பொருளும் கண்டிஷனாக இருக்குது, ஒரே ஒரு பொருள் காலியாக இருக்குன்னு போய் அல்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து ஒரு பொருளையும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மஜ்லிஸுக்கு ஒரு 50 பேர் 40 பேர் வந்திருக்கோம்டா, ஒருத்தர் வசதியாக இருக்காங்க, ஒருத்தர் நடுத்தரமாக இருக்காங்க, ஒருத்தர் ஏழையாக இருக்காங்க. இருந்தாலும் அத்தனை பேரும் உடையில் உடுத்தி வந்திருக்காங்க, கொஞ்சம் கம்மி தான் ஜாஸ்தி தான் உடுத்தி வந்திருக்காங்க. அது மாதிரி காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கும் ஒரு சிபாத்தை கொடுத்துருக்கேன், ஒரு திறமைகளை கொடுத்துருக்கேன். மனிதன் வந்து இன்னைக்கு போய் ஒரு வேலைக்காக போகிறாங்க, அவங்களுடைய வேலை செஞ்சாலும் சரி இல்லை சொந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி 100 ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு. என்ன பண்ணுறேன், அந்த மனிதன் அந்த 100 ரூபா ஒரு காசாச்சும் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எப்படியாப்பட்ட மனிதன் அல்லாஹ் தஆலா அந்த மண்கட்டியை படைச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி கட்டளையிட்டு அனுப்புகிறானோ, அப்புறம் என்ன பண்ணுறேன், அல்லாஹ் தஆலா அந்த சைத்தானை வந்து நெருப்பால் படைத்தேன்.
அப்போ அந்த சைத்தானை கொண்டு என்ன சொல்கிறான் அல்லா தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் உடம்பை பார்த்துட்டு வந்து கண்டிஷனாக இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. இவங்க போய் எல்லா பொருளும் கண்டிஷனாக இருக்குது, ஒரு பொருள் மட்டும் காலியாக இருக்குன்னு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க. அந்த சைத்தான்கிட்ட சொல்கிறேன் அல்லா தஆலா போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் சஜ்ஜதா பண்ணிட்டோன்னு சொல்லி அனுப்புகிறேன். அந்த சைத்தான் என்ன பண்ணுறான் வந்து மூக்குக்குள்ளே நுழைஞ்சிட்றேன். மூக்குக்குள்ளே நுழைஞ்சு உடம்பெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இதுக்கு எந்த சக்தியும் இல்லை, அல்லாவுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு. இந்த விஷயங்களை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அல்லாவுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, இந்த உயிரினமே இல்லை, இந்த இதுக்கு போய் சஜ்ஜதா பண்ணிட்டு வர சொல்லியிருக்காண்டு காரி தொப்புளை சுற்றி துப்பிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறேன் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உயிரினம் கொடுக்குறேன். கொடுத்த பிற்பாடு அந்த தொப்புளை சுற்றி சைத்தான்னு துப்பிட்டு போனானே, அந்த துப்புனதை எடுத்து விரலில் எடுத்து அவங்க எடுத்து விரலை சுண்டி விடுறாங்க. அது ஒரு மிருகமாக உருவாகுது. எந்த மிருகமாக உருவாகுதுன்னா நாயாக உருவாகுது. அந்த நாயை பற்றி பேசினாவே இன்னைக்கு ஒரு நாள் பூரா பேசினாலும் பார்த்தாது. அப்போ வந்து இந்த மஜ்லிஸில் பல மலக்குமார்கள் நம்மளுடைய அல்லா ரசூலை பற்றி பாவாஜி பேச்சுக்களை நம்ம கேட்க கேட்க வந்து மேலே இருந்து அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமாரை அனுப்பிச்சு வச்ச சுத்திக்கு நம்ம நினைப்போம், இல்லை என்னமோ இருக்கிறத பேசுகிறாங்க, நம்மளும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கிட்டு இருக்கலாம்னு நம்ம நினைப்போம். அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களை வச்சு இந்த மஜ்லிஸில் என்ன நடக்குது போய் பார்த்துட்டு வாங்கன்னு இவங்க போய் எப்படியாப்பட்ட கம்ப்ளைண்ட்டை அல்லாட்ட ஒப்படைப்பாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறா இந்த பொருளை கொண்டு போய் இந்த மஜ்லிஸில் ஊரை எவ்வளோ பேர் வந்திருக்கீங்களோ அவ்வளோ பேர் ஒரு வாட்டி ஸலவாத் ஓதிக்குங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். மனிதனாகப்பட்டவன் ஒருத்தரும் ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. வசதியாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், நல்லா உண்ணலாம், கடனை உடனே இருக்கோ இல்லையோ. இப்போ நம்ம முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கொரோனாங்கிற நோய் வந்துச்சு. நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, பிள்ளைகள்கிட்ட பேச முடியாது, சகோதரர்கிட்ட பேச முடியாது, எங்கே வெளியே போயிட்டு வந்து அந்த நோய் ஒட்டிக்கிறோமா அப்படின்ட்டு அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நடந்துச்சு. இதை விட மோசமான காலகட்டங்கள் நபி உள்ள காலத்தில் நடந்திருக்கு. எவ்வளவோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உயிரினம் கொடுத்த பிற்பாடு அந்த காலத்தில் பெண்மணி இல்லை. நம்ம அல்லாஹ் இருக்கேன் 70 தாய்க்கு பிள்ளை அல்லாஹ். அப்படியாப்பட்ட அல்லாஹ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உயிரினம் கொடுத்து ஒரு மனிதனாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுடைய உடல்ல இருந்து எடுத்து அவ்வா அலைஹிஸ்ஸலாமை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் உருவாகுது. அதுக்கப்புறம் நபிமாரை மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க. இன்றைக்கி ஒரு சமீபத்தில் ஒரு மஜ்லிஸுக்கு போயிருந்தேன். அங்கே பெரிய ஒரு உலமாவில் வந்து பேசினார். ஒரு மனிதன் காஃபீர் வீட்டில் பிறக்கட்டும், முஸ்லீம் வீட்டில் பிறக்கட்டும், அவன் வந்து அல்லாஹ்புரத்துலேருந்து முஸ்லீமாத்தையும் பிறக்கிறேன். நம்ம முஸ்லீம் வீட்டில் பிறந்தா என்ன பண்ணுறான், காமத் சொல்லி பாங்கு சொல்லி அந்த குழந்தைக்கு உணவு விட்டுறோம். அந்த குழந்தை தாய் 10 மாதம் அந்த தாய் வகுத்துலேருந்து வெளியே வரும்போது அந்த தாய் வெளியே வந்து அழுதாத்தையும் தெரியும் உயிருடன் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அந்த தாய் உயிருடன் நம்மளை பெற்று வளர்த்து ஒரு ஸ்டேஜ் இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ஒரு 5வது படிக்குது ஒரு குழந்தை. அன்றைக்குள்ள காலகட்டத்தில் இல்லை எங்கள் சிறு வயசில் நான் சொன்னேன் மௌலா நம்ம பாபாஜி 50-60 வருஷத்தை இதில் முழுகி கிடக்கிறாங்கட்டு. அன்றைக்குள்ள காலகட்டத்தில் 5 வயசு ஆச்சுன்னு கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்க போனால் கையை தூக்கி காலை தொடர அப்போதான் உனக்கு வயசாச்சுன்னு தெரியும். இன்றைக்குள்ள காலகட்டம் இல்லை, ஏன்னா கம்ப்யூட்டர் காலம் வந்துச்சு, அந்த காலம் வந்துச்சுன்னு நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். எந்த உலகத்தில் இருந்தாலும் ஃபோனில் பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம். அன்றைக்குள்ள காலகட்டத்தில் 5 வயசு ஆனாலும் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வயசு 5.5 வயசுக்கு அப்புறம் அந்த கையை தொட்டி அந்த காலை தொட்டாத்தே அவனுக்கு வயசாச்சுன்னு சொல்லி ஸ்கூல்களில் சேர்த்துருவாங்க. இன்றைக்குள்ள காலகட்டங்கள் 1.5 வயசு 2 வயசு ஆச்சுன்னா என்ன செய்கிறாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் காசை கொடுத்தா ஒரு ஆளை போட்டு பார்த்துக்கிறாங்க. அது மாதிரி உள்ள காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்ன இப்படியெல்லாம் இன்றைக்கி என்ன நடக்குன்னு நம்ம கடைசி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களுக்கு வயசு எவ்வளோ, நம்ம வயசு கடைசி நபி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க 60க்கு 70க்கு மத்தியில் இன்றைக்கி உள்ள உம்மத்திட்ட. அப்போ அந்த நபிக்கு 1200 வருஷம் இருந்தாங்களாம். அவங்களுடைய வயசுக்கு 1200 வயசுக்கு 950 வருஷம் இஸ்லாமை பற்றி தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 950 வருஷம் அந்த இஸ்லாத்தை கொண்டு வந்த இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் நம்ம பிள்ளைகள் நம்ம போயிட்டோம். 5 நேர தொழுகைகள் கட்டாய கடமை முஸ்லீம் மக்களுக்கு. நம்ம தொழுதுக்கிட்டோம். நம்ம பிள்ளையை தொழுதுச்சா, நம்ம சகோதரர் தொழுதாங்களா, நம்ம குடும்பத்தார் மனைவி தொழுதாங்களா, பிள்ளைகள் தொழுதாங்களா, அதை பற்றி கூட நீங்கள் நம்ம யோசனை பண்ணி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே இருக்கவங்க எல்லாமே நல்லவங்க. நானும் போய் இந்த நபியுடைய சில சபர்களில் போயிருந்தேன், சில பெரியார் கூட இருந்தேன். அந்த நபியுடைய உண்மையான அவங்க பார்க்கல. நம்ம நபியை பார்த்தோமா, குரானை பார்த்தோமா, எதுவும் பார்க்கல.
அப்போ அந்த சபர்களில் போகும்போது சில விஷயங்கள் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்ப்பேன். அப்போ அந்த நபி உள்ள காலத்தில் நம்மளுடைய பேச்சுக்களை கேட்க 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 அந்த உண்மையான விஷயங்களை நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு வந்தோம். அப்போ என்னுடைய சூழ்நிலையில் நான் இரவு போய் படுக்க போனால் எனக்கு படிப்பு அறிவு இல்லை, ஒரு எந்த அறிவுமே இல்லை, குர்ஆன் ஓத தெரியாது. அப்படி இருக்க மனிதன் நான் 3வது படிச்சிருக்கேன், அறிவு கட்ட முட்டாள்னு கூட வச்சுக்கோங்க. அது மாதிரி உள்ளவன்ட்ட ஒரு மனிதன்ட்ட எப்படி திறமை வருதுன்னா, மனிதன் வந்து எப்படி வாழணுன்ற அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களுக்கு வயசு 1200, 900 வருஷம் உழைப்பு செஞ்சாங்க. இஸ்லாத்தை எவ்வளோ பேர் கொண்டு வந்தாங்க? வெறும் 82 பேர் தான் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நபி வர்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. சிறிய காலத்தை உழைப்பு செஞ்சாங்க, பல லட்சம் பேரை கொண்டு வந்துட்டாங்க இஸ்லாமுக்கு. அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ கார்குஜாரி இருக்க, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் இப்போ நம்மளுடைய சூழ்நிலை எப்படியா இருக்குன்னா, நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாகட்டும், ஒரு ரோட்டில் போகிறோம். நம்ம சொந்த பந்தமாக இருக்கட்டும், இல்லை சகோதரனாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு உதவி கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வாட்டி சொல்லுவோம், 2வது வாட்டி போகும்போது கேட்குறாங்க, 3வது வாட்டி போகும்போது கேட்குறாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன செய்வோம்? அந்த ரோட்டில் போகிறதே விட்டுருவோம். ஏன்னா டெய்லி போகிறப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு இருக்குதே இல்லையா, அல்லாவுக்கு நம்மளுக்கு சேர்ந்தது, நம்மளுக்கு கொடுக்குற எண்ணமே இல்லையா, அப்போ நம்ம ரோட்டில் போகிறதே விட்டுருவோம். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் அவர் போய் அல்லாட்ட பேசக்கூடிய நபியாக இருந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு பெண்மணி வந்து, நீங்கள் தான் அல்லாட்ட போய் அப்பப்போ பேசுகிறீங்களே, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நீங்கள் அல்லாட்ட போய் துவா செஞ்சு எனக்கு குழந்தை பாக்கியத்தை வாங்கி கொடுங்கன்ட்டு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணி வந்து சொல்லிடுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, அல்லாட்ட போய் கேட்குறாங்க, இந்த பெண்மணி குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. அல்லாஹ் சொல்லிடுறேன், அந்த பெண்மணி குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட 9 வருஷம் வரலையும் அந்த ரோட்டுக்கு போகிறதே விட்டுறாங்க. இப்போ நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதே அந்த காலத்தில் நடந்திருக்கு. அப்போ அந்த 9 வருஷம் அந்த ரோட்லேயும் போகிறத விட்டுறாங்க. ஒரு நாள் அந்த ரோட்டில் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருது. போகும்போது அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துருது. பார்க்கும்போது அவரை வீட்டில் கூப்பிட்டு எப்படியெல்லாம் பாராட்டுறாங்கன்னு இவர் திகைச்சு போயிட்டாரு. என்னடா நம்ம அந்த பெண்மணி குழந்தை பாக்கியம் கேட்டுச்சு, இந்த வீட்டில் பார்த்தா 4-5 குழந்தைய விளாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த வீட்டை பார்த்து திகைச்சு போயிடுறாரு. அது மாதிரி உள்ள சூழ்நிலையில் என்ன செய்து அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கோபப்படுற நபியாக இருந்தார். ஏதாச்சும் சொன்னால் அவர் கிட்டத்தட்ட ஒரு அதிகமான மக்கள் வந்து மக்கமான இடத்துல ஆடு மேய்க்கிற மந்தைகள் தான் இருக்கு. ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு ஆடு ஓடி போயிடும், அதை விரட்டி பிடிக்கிறதுக்கு பல கஷ்டங்கள் பட்டிருப்பார். அதை பற்றி சொல்லணுனாலும் பல நேரங்கள் ஆகும். அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணி வீட்டில் இருக்க உணவெல்லாம் கொடுத்து இது அதிகாவெல்லாம் கொடுத்து ரொம்ப பாராட்டுது, நீங்கள் போனீங்க அல்லாட்ட துவா செஞ்சீங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா 4-5 குழந்தைகள் கொடுத்தேன் அப்படின்ட்டு. அல்லாஹ் தஆலா திருப்பி போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் போய், நான் வந்து அந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியத்தை கேட்டேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லி விட்டீங்க, இன்றைக்கி போனால் அந்த பெண்மணி இல்லை குழந்தைய விளாண்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறேன், என் மூசாவே உனக்கு எத்தனையோ சபர்களை சில உதவிகளை செஞ்சேன், நீ போய் இலைய போய் வௌத்த வலின்னு வந்து சொன்னேன், இலைய போய் சாப்பிடுன்னு சொன்னேன், போய் சாப்பிட்ட, உனக்கு வௌத்த வலி சிஃபா ஆச்சு. திருப்பி உனக்கு வௌத்த வலி வந்துச்சு, என்னைய கேட்காம நீ போய் இலைய பிடிங்க தின்றுட்ட, உனக்கு வௌத்த வலி சிஃபா ஆச்சா? இல்லை. அது மாதிரி ஒரு பொருளும் ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய விஷயங்களும் என் கைவசத்தில் வச்சிருக்கேன். அப்போ அந்த பெண்மணி என்ன செஞ்சிச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹ் தஆலா. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், அந்த பெண்மணி இன்றைக்கி நம்மளுடைய நல்ல கண் இருக்குது, நல்ல கை இருக்குது, நம்ம நல்ல கால் இருக்குது, இந்த பொருளுடைய மதிப்புகளை நம்மளுக்கு தெரியலை. ஒரு மனிதன் இங்கே இருக்கிற வெயிலோ மழையோ காற்றோ எதுவுமே கிடையாது. அந்த மக்கமா நகரத்தில் வெயில் இன்னைக்கு கூட அந்த மதீனாவில் உண்மையாக இருக்குது அது. அப்போ அந்த இடத்துல அந்த வெயிலில் கால் இல்லாத மனிதன் ஒரு கால் நொண்டி ஒரு கால் தான் இழுத்துக்கிட்டு ரோட்டில் இந்த கையை வச்சு ரோட்டில் நடந்து வர்றார். அந்த காலத்துலலாம் இந்த மாடி இல்லை, கரண்ட் இல்லை, ஏசி இல்லை, ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. வீட்டு ஓரமாக கூரை இருக்கு, வீட்டு ஓரமாக வாசப்படிக்கு முன்னாடி தின்ன மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க. நான் சிறு வயசில் பார்த்துருக்கேன் கிராமங்களில். அப்போ அது மாதிரி உள்ள சூழ்நிலையில் அந்த மனிதன் அந்த வெயிலில் நடக்க முடியாத சூழ்நிலையில் காலை இழுத்து வந்து கடுமையாக நம்ம எப்படி போனால் வெயிலில் போனால் வேர்ப்போமோ அது மாதிரி உள்ள சூழ்நிலையில் அந்த வீட்டு ஓரமாக அந்த திண்ணையில் வந்து உட்காந்துருக்கார் அந்த மனிதன் நடக்க முடியாத சூழ்நிலையில். அந்த பெண்மணிகிட்ட போய் எனக்கு உணவு கொடு, தண்ணியை கொடுன்னு எதுவும் கேட்கல. அந்த பெண்மணி அந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. இந்த மனிதனை
பார்த்தப்ப என்ன செஞ்சிச்சு அந்த பெண்மணி, இவர் படுற கஷ்டத்தை அந்த பெண்மணினால தாங்க முடியல. அந்த காலத்துலலாம் இன்னைக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சா டீ காஃபி, திருப்பி காலையில் நாஷ்டா, திருப்பி 11 மணிக்கு ஒரு உணவு, அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு உணவு, அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு உணவு, அதுக்கப்புறம் இரவு படுக்கும்போது உணவு, இத்தனை வகையான உணவை நம்ம உணவுறோம். அந்த காலத்தில் நபிகள காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நாள் உணவு உண்டா எத்தனையோ நாள் பட்னியாக கிடப்பாங்களாம். அது மாதிரி அவர் கணவர் போய் விறகு வெட்டிட்டு வந்தால் தான் அவருடைய உணவு. அப்போ அந்த மனிதன் காலையில் போயிடுறாரு விறகு வெட்டுறதுக்காக. சாயங்காலம் வந்தால் என்ன செய்யுங்க, இந்த பெண்மணி கொஞ்சம் உணவு அவருக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கு. அந்த பெண்மணிக்காகவும் இல்லை, கணவன் கஷ்டப்பட்டு வருவார் இல்லையா, அவருக்காக கொஞ்சம் உணவு ரெடி பண்ணி வச்சிருக்கு. அப்போ அந்த உணவை கணவனுடைய விஷயத்தையும் அந்த பெண்மணி பெருசு பண்ணாமல் இந்த மனிதனுக்கு அந்த உணவையும் அந்த வீட்டில் இருக்க தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியலை. அல்லாஹ்னால அந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தேன். எத்தனையோ சம்பவங்கள் இது மாதிரி. அது மாதிரி நம்ம கடைசி நபி வந்தாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு 1200 வருஷத்தில் எப்படி வாழணுமோ சில விஷயங்களை சொல்லிட்டு போனாங்க. நம்ம கடைசி நபியை அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட ஒரு மனிதன் அவன் கியாமத்து வரலையும் எவ்வளவு நாள் இருக்கோ, மனிதன் பிறந்தா எப்படி வாழணும், சுன்னத்தான முறையில் எப்படி வாழணும், ஒரு சுன்னத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்காக நபியை வச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த சுண்ணத்துக்களை நம்ம உலமாக்கள் மூலியமாக, நம்ம பாபாஜி மூலியமாக ஒரு மஜ்லிஸ்லையும் கேட்குறோம். கேட்கக்கூடிய நேரத்தில் அரை மணி நேரம் பண்ணட்டும், 3/4 மணி நேரம் பண்ணட்டும், ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். மனிதன் இன்னைக்கு எப்படி ஆயிருக்கான்னா, மனிதன் நினச்சிக்கிட்டு இருக்கா, மனிதன் இன்னைக்கு காலையில் ஒரு ட்ரெஸ் போடுறேன், நம்ம வீட்லையாச்சும் இருக்கட்டும் வெளியே வாச்சு போட்டு அழுக்காயிருது. அதே மாதிரி மனிதன் காலையில் குளிக்கிறான், வெளியே போனாலும் அழுக்காக, வீட்டில் இருந்தாலும் அழுக்காக, திருப்பி மறுநாள் குளிக்கிறேன். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு பொருள் மட்டும் காலியாக இருக்குண்டு. அல்லாஹ் தஆலா அந்த பொருள் என்னன்னா, மனிதனுடைய சதத்துண்டு இருக்குது. அந்த சதத்துண்டு அல்லாஹ் தஆலா இருக்கிற இடம் அது. அப்போ அந்த சதத்துண்டில் நம்ம எப்படி உடையில் இருந்து உள்ளத்தில் இருந்து எப்படி நம்ம உடையில எல்லாம் அழுக்குப்படுதோ, அது மாதிரி நம்மளுடைய மாகுல்கள், இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள், இந்த உடைய ஃபோனுகள், பல விஷயங்கள்னால நம்ம அந்த உள்ளத்தில் இருக்க பூரா அழுக்கு நிறைஞ்சு போய் கிடக்குது. அப்போ அந்த அழுக்கு நம்ம சுத்தமாக ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கே ரொம்ப லேசாயிடும். அது மாதிரி மனிதன் ஒருத்தனை என்ன ஆயிருக்கு, இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் பிள்ளைகளை நம்ம சிறு வயசில் அந்த 10 மாதம் சென்று பெற்று வெளியே எடுத்து அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த குழந்தைய அழுதாத்தான் தெரியும் அது உயிரோட இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்து அந்த குழந்தைய சுத்தவத்தம் பண்ணி அதுக்கு உணவு உண்டுறோம். அதுக்கப்புறம் அம்மா அத்தாடி சொல்லி கொடுக்குறது அந்த தாய் தான். அதுக்கப்புறம் ஸ்கூல்லையோ மதுசாவில் கொண்டு போய் ஒரு 5 வயசு வரலையும் ஒரு 10 வயசு வரலையும் மதுசாக்களுக்கு போகுது. அலிப் பே பத்துக்கு கற்றுக்கிறது, அலுவம் சூறா கற்றுக்கிறது, குரான் ஹதீஸ்கள் எல்லாமே கற்றுக்கிறது. அந்த 5 வயசு ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த குழந்தைகள் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு 5ஆவதுக்கு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சா சுபுக்கு நல்ல ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க, டியூஷனுக்கு போகணும். அதுக்கப்புறம் வருங்க, மத்தியானமோ சாயங்காலமோ வருங்க, அந்த குழந்தைகிட்ட நம்ம பேசுறது கூட நேரம் இருக்காது. டீயை காப்பியை கொடுத்துட்டு இன்னொரு டியூஷனுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. திருப்பி அது வருங்க, அதுக்கு திருப்பி அது படுக்கிறக்குள்ள எனக்கு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பிறந்ததுலேருந்து பெரியவங்க வரலையும் இந்த ஃபோன் இல்லாமல் தூங்க மாட்டேங்கிறாங்க. அதை கொஞ்சம் நேரம் நோண்டுதுங்க. அதுக்கப்புறம் எப்போ தூங்குங்க, எப்போ எழுந்திரிக்கிங்க. அப்போ திருப்பி அந்த ஸ்டேஜ் 10 வயசுலேருந்து அதுக்கப்புறம் மனிதன் ஒரு 20 வயசு வர்றேன். 20 வயசு வந்ததுமே ஒரு படிப்பு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒன்று அவன் வேலைக்கு போகிறேன், இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் வேலையோ ப்ரைவேட் வேலையோ வேலைக்கு போகிறேன், இல்லைன்னா சொந்த தொழில் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சிறிய காலத்துக்கு அப்புறம் அவங்க பெரியவங்களுக்கு நிக்கா பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கு குழந்தை கொட்டைகள் ஆயிடுது. அப்படியே அவனுடைய வாழ்க்கையே அப்புறம் வீணாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம 10 வயசு வரலையும் அந்த மதுசாவுக்கு போய் அந்த அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் மனிதனுக்கு இன்னைக்கு குர்ஆன் ஓத வேண்டியது அவசியமாக இருக்குது. காரணம் என்னன்னா, மனிதனை அல்லாஹ் தஆலா மண்ணா படைச்சு அந்த குர்ஆனில் மருந்து வச்சிருக்கேன், நல்ல விஷயமும் வச்சிருக்கேன். அதில் ஒரு பொருள் மனிதனுக்கு உடல்நிலை இன்னைக்கு சரியாகுதுன்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் எப்படி ஆயிருக்குன்னா, ஒரு ஏழையாக இருக்கேன், ஒரு நாட்டு மருத்துவரை பார்க்குறேன், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன், ஒரு நடுத்தரமான மனிதன் என்ன பண்ணுறேன், ஏரியாவில் இருக்க லோக்கல் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறேன். கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க ஏரியாவிலே இதுக்கு இந்த நோய்க்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு, அவன்கிட்ட போய் காமிக்கிறோமா இல்லையா? அப்போ அந்த மருந்து மேலே நம்மளுக்கு நம்பிக்கை போச்சு. அப்போ அல்லாஹ் அலுகும் சூறாவில் இருக்கிற சிஃபாத்துக்களை நம்ம அந்த குர்ஆனை அரபியில் ஓதி முடிச்சுட்டு
அதுக்குடைய விஷயங்கள் தமிழ்லையும் தர்ஜுமா கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்களை ஓதுனா அந்த நோயில் சிஃபா இருக்கிறது அழுகும் சுறாவில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லைன்னா நபிமார் உள்ள காலகட்டத்தில் 2 ரக்காத் தொழுவாங்க. தொழுது அல்லாட்ட கேட்டுட்டு, ஆனால் யார் நபிமாராக இருக்கட்டும், இப்போ இன்றைக்கி பெரியார்களாக இருக்கட்டும், நம்ம பாவாஜியாக இருக்கட்டும், நீங்கள் மருந்தை சாப்பிட வேணாம், வெறும் குரானவே ஓதுங்க, இதே மருந்து சிஃபாக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு 2வது நீங்கள் மருந்துக்கு போங்க. கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்க, மனிதனுக்கு நோய்க்கு சிஃபா. தேனை சாப்பிடுங்க, அதுக்கு சிஃபா. அதுக்கப்புறம் நீங்கள் மருந்தை சாப்பிடுங்க. அல்லாஹ் அதுலேயும் கொண்டு குடும்பமாக்கி வைப்பேன். அது மாதிரி மனிதனுடைய சூழ்நிலைகள் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை பெற்று இப்படியெல்லாம் வளர்த்து இன்றைக்கி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களுடைய ஆட்சியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நான் சிறு வயசுலாம் பார்த்தா எவ்வளோ பெரிய காப்பீர்கள் வசதியாக வாழ்ந்தாலும் அவங்க எங்கள் நன்னா ராதா உள்ள காலத்துலலாம் அவங்க காலடியில் வந்து உட்காந்துருப்பாங்க, இவங்க மேலே உட்காந்துருப்பாங்க ஸ்டூலில். அவங்க இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் இன்றைக்கி அவங்க மேலே உட்காந்துருக்கா, நம்ம கீழே உட்காந்துருக்கோம். காரணம் என்னென்னா நம்ம தரதீப்பாக அல்லாட்ட கேட்குறது இல்லை. அப்போ நம்ம உள்ளத்தில் இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாக்கிட்டு போகணுண்டா நம்ம வாழ்க்கை லேசாக மாறிடும். தீனில் வாழ்கிறது ரொம்ப லேஸ். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவங்க வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க 5 நேரம் தொழுதா மட்டும் கடமை முடிஞ்சிடாது. இன்றைக்கி வீட்டில் பெண்மணிகள் இருக்காங்க, இன்றைக்கி சொந்தக்காரங்களோ யாரோ வந்துடுறாங்க வீட்டில், அந்த விருந்தாளியை எப்படி உபரித்து அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். நாங்கள் சில சபர்களை போயிருக்கோம், அந்த நபியுடைய சுன்னத்துக்களை சொன்னேன் இல்லையா. எனக்கு சிறு வயசுலேயே சமையல் கற்றுக்கிட்டேன். நான் விதவிதமாக சமைப்பேன். அப்போ எனக்கு ஒரு 8 நாளைக்கு 3 பேர் இருப்பான், 50 கிராம் எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க. எதுக்காக சொல்கிறீங்கன்னா, நம்மளுக்கு இதெல்லாம் இன்றைக்கி தேவையாக இருக்குது. வெறும் நபியை பற்றி சொன்னாலும் இன்றைக்கி யாரும் மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை, குரானை பற்றி சொன்னாலும் ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ஃபோன் மூலயமா இந்த ஃபோனில் ஒரு 10% உண்மையே இருக்குது, அந்த 90% சில விஷயங்களை அப்படி மிக்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு பெண்மணிகிட்ட கொண்டு 1 லிட்டர் எண்ணெயை வாங்கி கொடுத்துட்டா 2 நாள் விட்டு எண்ணெய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் 3 பேர் இருக்கான். காலையில் எந்த நாஸ்டா சோறு செய்யணும், மத்தியானம் பருப்பு சாம்பார் வைக்கணும், ராத்திரி ரசம் வைக்கணும். 3 பேர்த்துக்கு எவ்வளோ எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க? 50 கிராம் எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க. 7 நாளைக்கு வச்சுக்கிறணும். 7 நாளைக்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றி காலி பண்ணிட்டேன்னா போய் என் கை காசை போட்டு வாங்கிட்டு வந்து எண்ணெய் சமைக்கணும். அப்போ எப்படி நம்ம சமைச்சிருப்போம், எப்படி ருசியாக இருந்திருக்கோம். அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் மனிதன்லாம் இன்னும் எவ்வளோ கெட்டியாக இருக்காங்க. இன்றைக்குள்ள எண்ணெயை ஊற்றி பொருளை ஊற்றி நம்ம உடம்பு வீணாக்கிட்டு அதுலலாம் எந்த திறமையும் கிடையாது. அந்த நபியுடைய சுன்னத்துக்களை நம்ம ஒரு பொருளை எடுத்து வைக்கிறோம், அதை பிஸ்மில்லா சொல்லி வைக்கணும். ஒரு பொருளை போடுறோம், பிஸ்மில்லா சொல்லி போடணும். அது மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி போட்டு உணவு வைக்கிறோம் பாருங்க. அல்லாஹ் தஆலா அதில் பல சிறப்புகளை வச்சுருக்கேன். நபி காலத்தில் ஒரு விருந்துக்கு போயிடுறாங்க ஒரு இடத்துக்கு. அவங்க விருந்துக்கு எவ்வளோ பேர் சொல்லிவிட்டுருக்காங்க? 10 பேர் சொல்லிவிட்டுருக்காங்க. அந்த காலத்துலலாம் கஷ்டமான சூழ்நிலையில் அந்த 10 பேர்லேயும் அவங்க வீட்டில் இருந்து 5 பேர்த்துக்கு தான் சமைச்சு வச்சுருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? நபி ஊரவே கூட்டிடுறாங்க அந்த விருந்துக்கு. உணவு எவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்காங்க? 5 பேர்த்துக்கு சமைச்சு வச்சுருக்காங்க. நபி எவ்வளோ பேருக்கு சொல்லிட்டு போனாங்க? 10 பேருக்கு சொல்லிட்டு போனாங்க. ஊரவே விருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த பெண்மணிக்கு ஒரே வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. அப்போ அந்த 5 பேருக்கு செஞ்ச உணவை நபி என்ன செஞ்சாங்க? பதட்டம். சரி, நபி சொல்லிட்டாங்கன்னா அது உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி உள்ளே போயிடுறாங்க. நபி அதை மூடின வண்ணமாக அதை எடுத்து அந்த ஊரில் இருக்க மஜ்மாவுக்கு எல்லாத்துக்கும் உணவு உண்டுட்டு திருப்பி அங்கே இருந்து போகும்போது இன்னும் 10 பேர் சாப்பிடலாம், அவ்வளோ உணவு இருக்குது. அப்போ அல்லாஹ் ரசூல் வார்த்தைகள் உண்மைங்கிறதுக்கு அது ஒரு காரணங்கள். அதே மாதிரி நம்மளுடைய இப்போ இந்த குரான்களை மறந்துட்டா இது மாதிரி மஜ்லிஸில் உட்கார நம்ம உள்ளத்தில் இருக்க அழுக்குகளை வெளியேற நம்மளுக்கு திருப்பி ஒரு நாள் எப்படியாப்பட்ட மனிதனும் வசதியாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் ஒரு நாள் நம்ம துனியா விட்டு போகக்கூடியவங்களாக இருக்கும். நம்மளுக்கு துனியா விட்டு போயிட்டாலும் மௌத்துக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு ஒரு சின்ன தயாரிப்பு செஞ்சுட்டு போகணும். நம்மளுடைய தொழுதுக்கிறணும். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கவங்க இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மனிதன் இன்றைக்கி வந்தால் மனைவிட்டா இருக்கட்டும் பிள்ளைகள்கிட்ட வீட்டில் நம்ம பேசுகிறது கூட தயாராக இல்லை. வெளியே போயிட்டு வந்தால் கலப்பாக ஆண்கள் என்ன பண்ணுறான், ஏதாச்சும் வீட்டில் திட்டிடுறோம், குறை நிறைய செஞ்சிடறோம். அப்போ நம்ம வெளியே போயிட்டு வந்தால் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு குரான் ஓத தெரிஞ்சால் அதிலிருந்து 1-2 வார்த்தைகளை ஓதிட்டு அதோடைய தர்ஜமாக்களை நம்ம மனைவி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கணும்.
ஒன்று நம்மளுக்கு அரபி ஓத வரலையா, இந்த தாலீம் கிதாபுகள் இருக்கு. நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி பாவாஜி வர்றாங்க. அப்போ அந்த பாவாஜி கிட்ட சில விஷயங்களை கேட்டு ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எல்லாம் மனிதன் ஒரு நாள் போகணும். போன உட்பட நம்ம எவ்வளோ உலகத்துக்கு என்னைக்கு வரலையும் அழிய போகுதா? இந்த காஃபியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்போ அழிஞ்சு போயிடும், நாளைக்கு அழிஞ்சு போயிடுன்ட்டு. அல்லாஹ் ரசூல் சொல்லிக்கிட்டு இருக்க மனிதன் இருக்கிற வரையும் உலகம் அழியாது. காரணம் என்னண்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருந்த வீரம் நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னா காஃபி ஒருத்தர் இல்லை, எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பதட்டம், பயம் உருவாயிடுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. 30-40 வகையான கஷ்டம் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு கஷ்டம் தீயில போட்டு எரிச்சாங்க. 40 நாள் எரிச்சாங்க. எப்படி எரிச்சாங்கண்டா, நம்ம ஒரு சின்ன பாலைச்சட்டியை ஸ்டவ்வில் வைக்கிறோம், துணி இல்லாமல் நம்ம தொட்டுட்டா நம்ம கையை என்ன பாடுபடும். அப்போ அந்த கங்கில் போட்டு எப்படியாப்பட்ட விறகுலாம் இல்லை, எவ்வளோ கிலோமீட்டருக்கு விறகு போட்டு எரிச்சாங்க. 30 நாள் 40 நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்தாங்க? மல்லிகைப்பூவில் படுத்து இருந்துச்சு, அந்த மாதிரி பூவில் இருந்து வந்த மாதிரி வெளியே வந்தாங்க. அப்போ அந்த அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு. காரணம் என்னடா, நான் ஒரு நபியை வச்சு ஒரு விஷயம் செஞ்சேன் அல்லாஹ். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு அவ்வளோதான். அந்த குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுலேருந்து பல விஷயங்களை செஞ்சு அனுப்புகிறோம். அந்த குழந்தைகள் மாறுறதுக்கு தாய் தகப்பன் தான் காரணம். நாங்கள் ஒரு சபருக்கு போயிருந்தோம். போனப்போ ஒரு மனிதன் ஒரு 12வது படித்தா, இன்றைக்கி உள்ள 12வது படிப்பெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது. அந்த பையன் 9வதுலேருந்து தொழுக ஆரம்பிச்சுட்டான். 9வதுலேருந்து தொழுக ஆரம்பிச்சுட்டேன். அந்த 12வது படித்து முடித்ததுமே அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு எந்த நேரம் தொழுகையே, எந்த நேரம் துவாவில். இப்போ பிள்ளைகள் எஸ்எல்சி படிக்குது. யாரும் பெரியார்களாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் படிக்கணும், படிப்பறிவில் நம்பர் 1 இருக்கணும். அப்போ நம்ம படிக்க வைக்க வேணான்னு சொல்லலை. அதே மாதிரி நம்ம தீனுடைய விஷயங்களும், குர்ஆன், முஸ்லீம் எப்படி வாழணுமோ கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் அதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போ. அப்போ அந்த பையன் 9வது படிக்கும்போது தொழுக ஆரம்பிச்சிட்டான். கிட்டத்தட்ட 10வது முடித்தான், நல்ல மார்க் எடுத்தேன். அப்புறம் 16வது முடித்தான், அப்புறம் 12வது முடித்தான். 12வது முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா எந்த நேரத்து துகாவுடைய கபலியத்தாச்சுன்னு தெரியல. சில பெரியார்கள்ட்ட மசரா பண்ணுறான். அந்த மசராவில் என்ன செய்கிறாங்க, உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நீ போய் வேலைக்கு எழுதி போடுங்கிறாங்க. அப்போ அந்த பெரியார்கள் பேச்சை கேட்டு இந்த பையன் போயிட்டு அவங்க அத்தா அம்மாட்ட சொல்கிறாங்க. அந்த அத்தா அம்மாட்ட சொன்ன பிள்ளை என்ன செய்கிறான், அவங்க நீ படிக்கிறதுக்கு இஷ்டம் இருந்தால் படி, நாங்கள் கஷ்டமோ சுகமோ உன்னை படிக்க வைக்கிறோம், இல்லை நீ வேலைக்கு போய்கிட்டு படிக்கிறதுனாலும் செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் ஒரு 2-3 கம்பெனிக்கு எழுதி போட்டு படிப்புக்கும் எழுதி போடுறதுக்கு போட்டுட்டு அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிது. இன்றைக்கி 10வது 12வது படித்தா 8000-9000 சம்பளம் கிடைக்கிறது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட இது ஒரு 7-8 வருஷத்துக்கு நடந்த சம்பவம். அந்த பையனுக்கு அன்றைக்கி உள்ள சூழ்நிலை ஒரு 15,000 ரூபா சம்பளத்தில் வேலை கிடைச்சிருது. அந்த பையன் முத சம்பளத்தை வாங்கிட்டு வந்து என்ன செய்கிறான், கொண்டு வந்து தாயார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். அந்த தாயார் சொல்கிறாங்க, உன் தாப்பண்ட கொண்டு கொடுன்னு சொல்கிறாங்க. ஓடி சொல்லி அந்த பையன் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் நம்ம பிள்ளைகள் அது மாதிரிலாம் செஞ்சு அழுகுங்களா, நீ வாங்குறியாலே தூக்கி எரிஞ்சு விட்டு போய்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு காலகட்டங்கள் அப்படி ஆகிட்டுருக்கு. 2வது பையனை அந்த பையன் 2வது வாட்டியும் கொண்டு கொடுத்துருக்கேன் அவங்க தாயிட்ட. திருப்பி அந்த பையன் அழுக ஆரம்பிச்சுட்டேன். அந்த தாய் 3வது வாட்டியும் கொடுக்கும்போது அதே மாதிரி அழுக ஆரம்பிச்சுட்டேன். அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு யாரோ சொந்தங்கள் வந்துடுது, யாரோ ஒருத்தர் வந்துடுறாரு. ஏம்மா 9வதுலேருந்து இப்போ பார்க்குறேன், சிறிய காலத்தில் பையன் கிளீனாக நல்லா தொழுவ போயிட்டு வந்துக்கிட்டு நல்லா அமல்களில் இருக்கேன், வேலைக்கும் போய் சம்பளம் வாங்கிட்டு வந்தேன், ஏன் இப்போ அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்லிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லி போச்சு. அந்த வந்தவர் என்ன பண்ணார், நம்ம பாபாஜிகள் நல்லதாச்சும் கேளுங்க, கேட்குற விஷயங்களா ஒரு விஷயத்தை நல்லது சொல்லிட்டு போவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், நான் இப்போ சமீபத்தில் சில மஜ்லிஸுக்கு தான் வரேன், நான் பெங்களூர்லேருந்து வர்றேன், சில நேரம் வர முடியறதில்ல. நான் அம்மாவை கூப்பிட்டு உம்ரா போகணுன்ட்டு நியத்து வச்சுட்டு பாபாட்ட ஒரு மசாலா பண்ணு. பாபாஜி சொன்னாங்க, உனக்கு அஜ்ஜு கடமையாகிட்டு இருக்கு, நீ அஜ்ஜுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுட்டாங்க. அப்போ நான் போய் ஒரு நேரத்துலையே இந்த சபர்கள் போகும்போது மனிதன் எப்படி 5 நேரம் தொழுக கடமையாகிட்டு இருக்கா, இஸ்ராக்க தொழுகுவேன். முடிஞ்ச அளவுக்கு லுகா தொலையை மிஸ் பண்ணவே மாட்டேன். அந்த 9 மணிக்கு தொழில் துறைக்காக போகிறது 4:30 கை தொழுகைக்கு என்றைக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த தொழுகையை விடுறதில்லை நான். அப்போ தொழுதுகிட்டு இருக்கும்போது அல்லாவை என் கல்பில் போட்டேன், நீ அம்மாவை கூப்பிட்டு உம்ரா போகிறத விட சிறந்தது, நீ அம்மாவை கூப்பிட்டு அஜுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்ட்டு. அப்போ அல்லா உள்ளத்தில் போட்டவன் நான் டக்குன்னு என்ன பண்ணேன், சரி அம்மாவுக்கு வயசாகி போச்சு, அஜுக்கு கூட்டு போனால் நடக்கிறது கொள்றது கொஞ்சம் சிரமமாக, ஏதாச்சும் நம்ம பிள்ளைகளை
நம்ம பிள்ளைகளும் வயசுக்கு வந்துட்டாங்க, பெரியவங்களாம் இருக்காங்க, சரி பிள்ளைய கூட அனுப்பிச்சி வைக்கலாம் உம்ராவுக்கு, நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு நியத் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிள்ளைய கூட அனுப்பணுன்னு நினைத்து அந்த நேரத்தில் எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் உம்ரா போகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி அது சொந்த பந்தங்கள் உம்ரா போகிறதுக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க கூட காசை கொடுத்து அம்மாவுக்கு உம்ராவை கொடுத்து சில பேர்கள் ஹஜ்ஜுக்கு நீங்கள் நம்முடைய மஜ்லிஸுகளை சில பேர் போகிறாங்க. இப்போ கடைசியில் பாபாஜி துவா செய்வாங்க, அந்த ஹஜ்ஜுடைய விஷயங்களும் சொல்லுவாங்க. அந்த ஒரு மஜ்லிஸில் நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். சிலருடைய வார்த்தைகள் கபிலியத்தாகுமா. அப்போ அந்த வார்த்தைகள் கபிலை எல்லாரும் நியத்து வைங்க, ஹஜ் உம்ரா பண்ணணுன்ட்டு. பணமோ காசு பொருளோ ஒரு தேவை கிடையாது. அப்போ அந்த துவாவில் அல்லாவுடைய சிஃபாத்து இந்த மலக்குமார்கள் நூண்டி நம்மள்ட்ட அல்லாட்ட போய் எடுத்து கொடுக்கும்போது நிச்சயமாக கபிலியத்தாகும். அது மாதிரி விஷயங்களை இப்போ ஒரு வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஹஜ் கமிட்டியில் எழுதி போகிறாங்க. பாபாஜி கூட ஒரு 2-3 வாட்டி சொன்னாங்க, நான் ஒரு வாட்டி ஹஜ்ஜுக்கு எழுதி போட்டிப்பா, இது மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறேன்ட்டு 2 பேரை கணவன் மனைவி போகணுன்ட்டு எழுதி போட்டான். போக முடியலை, எல்லாத்துக்கும் விருந்து வச்சுட்டாங்க, எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க. கடைசியில் அவங்க போக முடியாத சூழ்நிலைகள். அந்த மனிதன் சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, சிறிய காலங்கள் பிள்ளைகள் வீட்டில் மாறி இருக்கிறது. ஏன்னா ஆண்கள் தாங்கிக்கலாம், பெண்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு வீட்டில் என்ன அதே அவங்க திறமை, பெண்கள்கிட்ட நிறைய சிபாத்துகள் இருக்குது. அந்த பெண்களை நம்ம சரி பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பணம் காசை சம்பாதிச்சு அந்த வீட்டில் கொண்டு வந்து சில நேரங்களில் அந்த பெண்மணிகிட்ட பிள்ளைகளை உட்கார வச்சு அந்த குர்ஆன் ஹதீஸ்களை இந்த தாலீம் கிதாபுகளை கொஞ்ச நேரம் ஆரம்பிங்க, ஒரு 5 நிமிஷம் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அதோடைய உள்ளங்கள், அது மாற்றங்கள், அவங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள், இது மாதிரி இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு 50 பேர் வந்திருக்கோம். அடுத்த மஜ்லிஸுக்கு என்ன பண்ணணும், நம்ம சொந்த பந்தங்கள்லாம் இருக்கோம், அவங்கள கொண்டு வந்து அன்னைக்குள்ள காலகட்டத்தில் எதுவுமே இருக்கல. ஃபோனில் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். வாங்க இது மாதிரி பாபாஜி பேச்சு நடக்குது, பயான் நடக்குது, இதில் வந்து கலந்துக்கங்க, பல சிபாத்துகள் கிடைக்கும். அப்போ இதனுடைய நோய் நொடிக்கு இந்த மருந்து இருக்குது. அப்போ அந்த விஷயங்களை நம்ம ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் பாபாஜிட்ட நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கைக்கு அதை எடுத்துக்கணும். அது மாதிரி நம்மளுடைய ஹஜ்ஜுக்கு உம்ராட்ட பணம் காசு பொருள் தேவையே கிடையாது. அப்போ நம்ம பிள்ளைகளை எப்படி கொண்டு போய் அந்த பிள்ளைகளை எப்படியெல்லாம் வாழ்த்து வைக்கிறோமோ அந்த பிள்ளைகள் நாளைக்கு வந்து தாய் தப்பன், இப்போ அல்லாவுக்கு அப்புறம் தாய் தப்பன் தான் அந்த பிள்ளைகளுக்கு சொர்க்கம். அப்போ அந்த தாய் தப்பன்ட்ட எப்படி நடந்துக்கிறோன்னா அந்த விஷயங்களில் எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம படிப்பறிவில் அப்போ அந்த பாபாஜி இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய மாணவர்களை இன்றைக்கி சில உலமாக்கள் இருக்காங்க, பல சஃபர் பண்ணுறோம். ஒருத்தர் கூட போனாலும் ஒரு விஷயம் தான் நான் தெரிஞ்சுட்டு வருவேன். ஏன்னா நம்ம படிப்பு அறிவு இல்லாதவங்க. ஒரு லாஸ்ட் டைம் ஒரு முத்தி சாப்பு கூட சஃபர் பண்ணினேன். சிறு வயசு முஸ்தி சாப்பிட்டேன். அசருடைய தொழுகை இருக்குது, நாங்கள் ஒரு சஃபரில் மாட்டிக்கிட்டோம். அசருடைய தொழுகை எங்களால் தொழுக முடியலை, நான் வாகனத்தில் இருக்கிறேன். நாங்கள் ரோடு பிளாக் ஆகிப்போச்சு. அவங்க அந்த ஃபோனை போட்டுவிட்டு எங்கன்னா பள்ளி கிடைக்கும், எங்கே தொழுகலாம் எப்படி பாடுபட்டாங்களோ. ஒரு நேரம் தொழுகையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்படி பாடுபட்டாங்கங்கிறது அந்த மனிதன் ஒரு நம்ம கூட இருந்ததுனால நம்ம அறிஞ்சோம். அப்போ நம்மளுடைய ஒரு நேரம் தொழுகையும் பாருங்கள். இன்னைக்கு மேலே கூட பள்ளியில் போய் தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தால் பள்ளியில் போய் தொழுகலாம். வீட்டில் இருந்தால் 3 பேர் இருந்தாலும் ஜமாத்தாக செஞ்சு தொழுகிறதே சிறந்தது. பள்ளியில் போய் தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணனா முடியாத சூழ்நிலைக்கு நம்ம இது மாதிரி மஜ்லிஸில் 50 பேர் இருக்காங்க, 50 பேரையும் நம்ம பள்ளியில் கொண்டு போய் தொழ முடியாது. அப்போ இதில் ஒரு உண்மாக்கள் இருப்பாங்க, நல்ல ஓதுறவங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு நம்ம தொழுதுக்கலாம். அப்போ அந்த விஷயங்களை நம்ம முழுமையாக நம்ம பாபாஜி கூட சில சஃபர்கள் பண்ணோம். நம்ம எவ்வளோ நேரத்துக்கு நம்ம விஷயங்களை தாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கொடுப்போம். இந்த பொருள்களை வச்சுக்கோங்க, நல்லா படுத்துங்க அப்படின்னு. அந்த பாபாஜி உடல் நல்ல சுகர் இருக்குது, அவங்கள காலில் புண்ணு இருக்குது, உடம்புல இருமல்லாம் இருக்குது, பல இருந்தாலும் அந்த தகச்சுடைய தொழுகைக்கு 12 ரக்காயத்து இன்னைக்கு நான் சில நேரங்களில் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு உட்காந்து தொழுகுவேன். அப்போ அவங்க எந்திரிச்சு நின்று தொழுவாங்க. அதை பார்த்து இப்போ பாபாஜி இந்த எல்லா மஜ்லிஸும் முடிக்கும் போது இந்த விஷயத்தையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒன்று வந்து பெரியார்கள் ஆஜராவாங்க, 2வது ஒரு நறுமணம் உங்களுக்கு வாட தெரியும் அப்படின்னா. இது மாதிரி 3 விஷயத்தை சொல்லுவாங்க. நான் 4வது விஷயமும் ஒன்று சொல்கிறேன். மனிதன் இந்த உள்ளத்தில் அழுக்கு நிறைஞ்சு போய் கிடக்க, அப்போ அந்த பாபாஜியுடைய அந்த துவா அந்த பறக்கத்தை நம்ம உள்ளங்கள் கேட்கும்போது அந்த உள்ளத்தில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியாகாத காரணத்தினால நம்ம அந்த உள்ளத்தில் இருக்க பாடுபட்டு கண்ணில் நம்ம அறியாமையே தண்ணி வரும். இது ஒரு 4வது விஷயம். ஒரு சின்ன அறிகுறி எனக்கு உள்ளத்தில் விழுந்துச்சு. ஒரு 2-3
சபைகளில் உட்காரும்போது அப்படியே அந்த துடிச்சு அந்த மனசுடைய கலக்கத்தை அந்த கண்ணில் என்னை அறியாமையே தண்ணி வரும். அப்போ சில நேரங்கள் இருக்குது, இப்போ கணவன் வீட்டில் அவங்களுடைய வருமானம் கம்மி ஜாஸ்தி இருந்தால் அந்த பெண்மணிகள் வீட்டில் உட்காந்து சில நேரங்கள் மகரிபும் ஃபஜ்ருடைய நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் உட்காந்து நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம கணவர்மானுக்காகவும் துவாக்களை செய்யும்போது அல்லாஹ் அந்த துவா உடனே கபலியத்து பண்ணுறேன். அதே மாதிரி அந்த பெண்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம ஈமானை கொண்டு போய் தீனை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அந்த பெண்மணிகள் நம்ம என்னதே குறை நிறையா கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த பெண்மணிகள் அந்த சிறந்ததை ஆக்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோ பெண்மணிகள் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. நபியுடைய காலத்தில் நபியுடைய ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி மனசு வச்சாச்சுன்னா 4 பேர்த்த சொர்க்கத்துக்கு கொண்டு போமா. ஒன்று முதல்ல தாப்பனார் கொண்டு போம், 2வது கணவரை கொண்டு போம், 3வது பிள்ளைகளை கொண்டு போம், 4வது சகோதரர்களை கொண்டு போகணும். இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நம்மளாம் அது பேசுறதுக்கு தகுதி இல்லாத மனிதன். இருந்தாலும் பாபாஜி சில நேரங்கள் கொடுத்தாங்க, எவ்வளோ நேரம் மஜ்லிஸ் நடக்குது. அல்லா தஆலா இதுக்கப்புறம் பாபாஜி சிறப்பாக பேசுவாங்க. இன்னும் கேட்டு நம்ம உள்ளங்களை மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு ரொம்ப லேசாக முயற்சி பண்ணும். சுபானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, நமது சகோதரர், அதாவது என்னுடைய ஊரைச் சேர்ந்தவர், எனக்கு ஒரு வகையில் சொந்தம். அதாவது எனக்கு அக்கா மகை வரணும். நல்ல கடுமையான உழைப்பாளி, இபாதத்தாளி, நல்ல சிறந்த ஒரு மனிதர். அவர் தன்னுடைய அனுபவத்தை நமக்கு முன்னால் பேசினார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேச முடியும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் பேசுவாங்க. அல்லாஹ் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் இந்த நல்ல சிறந்த பேச்சாளர்களாக, சமுதாயத்துக்கு வழிகாட்டியலாக நம்மளை எல்லாத்தையும் எல்லாம் ஆக்கி வைக்கலாம். அல்லாஹ் கமிச்சு வாச்சா. கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி. ஒவ்வொரு மனிதரும் பொறுப்பாளர்கள். அவர்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான். ஒரு கூட்டத்தின் தலைவன் அந்த கூட்டத்தில் உள்ள மக்கள்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றியும் அந்த தலைவனிடத்திலே அல்லாஹ் கேட்பான். யாராவது ஒருவர் செய்யலை அப்படி சொன்னாக்க தலைவர்கிட்ட கேட்பான். அப்போ தலைவர் சொல்வார், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க உன்னுடைய பார்வையில் உன்னுடைய கவனத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ் அவருடைய கவலை எந்திருக்குனாக்க என்னுடைய ஆட்சி கீழே இருக்கக்கூடிய யாரும் எந்த தவறு செய்யக்கூடாது, அது எங்கே இருந்தாலும் சரி அப்படிங்கிற இறந்து அவங்க இரவத்தில் அழுவாங்க. யா அல்லாஹ், எனக்கு இருக்கக்கூடிய மக்கள் முகத்தில் எந்த ஒரு எதுவும் சங்கடம் வரக்கூடாது அப்படின்ற என்ற எண்ணத்தை காரணமாக பலர் பேர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஹலீஃபா இருக்கக்கூடிய ஊரை விட்டு 500 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு காட்டை வாழக்கூடிய ஒரு ஓனாயும் ஆடும் ஒன்றாக மேய்ந்து கொண்டு இருக்கும் சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஓனை நினைக்குமா, நம்ம இந்த ஆட்டை பிடிச்சோம்னாக்க ஹலீஃபாவுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. எப்படி தெரியும்? இதுதான் அவங்களுடைய அந்த கவலையுடைய வேகம், ஈமானுடைய வேகம். அங்கே எங்கே இருந்தாலும் அவளை பயத்தை ஏற்படுத்திடும். ஒரு பெரியார் சொல்கிறாரு, ஒரு இடத்துல ஆட்டை ஓனாய் திண்டுச்சு. அப்போ அந்த பெரியார் சொல்கிறாரு, இன்னைக்கு உமர் இருந்தால் வஃபாத் ஆகிவிட்டார்கள். எப்படி உங்களுக்கு தெரியும்? யார் அறிவிப்பு கொடுத்தாங்களா? இல்லை, யார் அறிவிச்சு கொடுக்கல. ஆனால் அவருடைய கவலை வேகம், ஈமானுடைய வேகம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. எப்போ வஃபாத் ஆகிட்டாங்களோ அந்த முடிஞ்சு வச்சு. ஸல்லல்லாஹு மூலத்தை கேட்டாங்க, ரகசியத்தை பாதுகாப்பவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு.
அவங்க போய் கேட்டாங்க, நான் ஒரு விஷயத்த கேட்குறது இருக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா. அப்போ ஃபித்னா எப்போ உண்டாகும் அப்படின்னு கேட்டாங்க. யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு அந்த ஹுதைஃபா கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபித்னாங்கிறது ஒரு கூட்டத்தில் ஒரு மனிதன் மூலமாக உண்டாகலாம், அல்லது தனிப்பட்ட முறையில் உண்டாகலாம், அவன் ஃபித்னாவை நடக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இந்த ஃபித்னாவை கேட்கல, இல்லை வேறு ஃபித்னாவை கேட்குறேன்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த ஃபித்னா என்ன ஃபித்னாங்கிறது உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கே தெரியும். இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, அப்படியே பேச்சை மழுப்புறாங்க. இல்லை மழுக்காதீங்க, சொல்லுங்க, ஃபித்னாவுடைய வாசல் எப்பொழுது திறக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அது ஒரு நேரம் வரும், அது திறக்கப்படும். திருப்பி கேட்டாங்க, அந்த ஃபித்னா திறக்கப்படுமா அல்லது திருப்பி, அதாவது ஃபித்னா வாசல் உடைக்கப்படுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த ஃபித்னாவுடைய வாசலை உடைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது யார் அப்படின்னு கேட்டாங்க. அது யாருங்கிறது கேள்வி கேட்குறதுக்கே நல்லா தெரிஞ்சுட்டாங்க. கேள்வி கேட்குறதுக்கே நல்லா தெரியும், ஆனால் பதில் சொல்ல அவசியம் இல்லைன்ட்டாங்க. முடிஞ்சு வச்சு. இன்னொரு சஹாபி இவரை கேட்குறாங்க, ஹுதைஃபா கேட்குறாங்க, நீங்கள் எப்படி சொன்னீங்களே, இது என்ன காரணம்? எப்போ உமர் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறாங்களோ அன்றைக்கு தான் ஃபித்னாவுடைய வாசல் திறக்கப்படும், உடைக்கப்பட்டுச்சு. எப்போ உமர் ரலியல்லாஹு ஒரு காஃபிர் கொலை செய்தானோ, அப்பயே ஷஹீதானாலோ அன்றைக்கே உடைக்கப்பட்டு போயிடுச்சு, ஃபித்னா உண்டாயிடுச்சு. இந்த மாதிரி அந்த உமர் ரலியல்லாஹுடைய வேகம், ஈமானுடைய வேகம், அவருடைய கீழே கூடிய அந்த உம்மத்தை பற்றி அவர்கிட்ட விசாரிக்கணும். ஒரு தடவை இரவு நேரத்தில் வந்துட்டு இருக்காங்க, நம்முடைய கீழே கூடிய மக்களுக்கு மத்தியில் நல்லா இருக்காங்களா பார்க்க வர்றாங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு விளக்கு எரியுது. அந்த அடுத்துக்கு அங்கே போகிறாங்க. போன உடனே உள்ள ஒரு தாயார், ஒரு பெண்மணி, அதாவது கர்ப்பஸ்திரி பெண்மணி, பிரசவ நேரத்தில் வழியாக துடிச்சுட்ருக்காங்க. அப்போ அவங்க போய் கேட்குறாங்க, யார் உள்ளே இருக்கிறது, என்ன விஷயம், நீங்கள் இப்படி காட்டுறது கூட்டிருக்கீங்களே, சாப்பிட்டீங்களான்னு. இல்லை சாப்பிடல, பசியாக இருக்கு, பிள்ளைகளாம் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா. சரி அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை நீங்கள் ஹலீஃபால சொன்னீங்களா? எங்களுக்கு ஹலீஃபா இருக்கிறவரும் எங்களுடைய பார்க்காம இருந்தால் அவரு தான் நஷ்டம். என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ஹலீஃபா இருக்கக்கூடிய ஒருவர் எங்களை பற்றி அறியாமல் அவருடைய இருந்தால் இது நஷ்டம் அவருக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா உங்களை அவர் பார்த்துட்டா இருக்கிறாரு அப்படின்னு அதே உங்களே கேட்குறாங்க. அப்புறம் எதுக்கு ஒரு ஹலீஃபா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. இது இன்றைக்கும் நிறைய கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு இன்றைய பொறுப்பாளர்கள் பதில் சொல்ல தெரியறதில்லை. காரணம் என்னன்னாக்கா, அவங்க எல்லாம் தன்னுடைய சுயநலத்தை வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாமே யார் மக்கள் சமுதாயத்துக்கு சேவை செய்ய நோக்கத்தில் போகிறதில்ல. அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, சரிம்மா பிரசத்துக்கு பார்க்க ஆளுங்களா? இல்லை, யாருமே இல்லை. நேராக வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் தன் மனைவியை அழைத்து கொண்டு, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு மனைவி அழைத்து கொண்டு ஒரு மூட்டை கோதுமையை தாங்களாக சுமந்துக்கிட்டு அங்கேருந்து வர்றாங்க காட்டுக்கு. யார்? ஒரு ஹலீஃபா ஒரு மூட்டை கோதுமையை சுமந்துக்கிட்டு தானே கூப்பிட்டு வர்றாங்க. கொண்டு அந்த அம்மா தன் மனைவியை உள்ளே பிரசம் பார்த்தாங்க. இந்த கோதுமையை உள்ளே கொடுத்துட்டாங்க, ஆக்கிட்டாங்க. அப்போ இந்த அம்மா பிரசம் பார்த்துட்டு சொல்லிச்சு, அமீருல் மோமினீன் உன்னுடைய சகோதரருடைய வீட்டில் ஆண்கள் பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்போத்தையும் அவங்களுக்கு தெரியும் வந்தவங்க உமர் ரலியல்லாஹு. அது முன்னாடி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு பொறுப்பாளர், ஒரு குடும்பத்தின் தலைவர் அந்த குடும்பத்தை பற்றி கேட்கப்படும். ஒரு குடும்பத்தில் இது தொழுதாங்களா? தொழுகலைனாக்கா அதுக்கு நீ என்ன செஞ்ச? அவங்க ஒரு வீட்டு தப்பு நடந்தாங்க, அதுக்கு எதுக்கு நீ என்ன செஞ்ச? எப்படி ஹிக்மத் அவ தயார் பண்ண அவங்கள அல்லாஹ் கேட்பான். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலன் ரைதி வல் இமாமு ராயின் மசூலன் அன் அதை மாமுமிஹி. ஒரு கூட்டத்தின் தலைவன் அதை பற்றி கேட்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக சொல்லி போட்டு
பிரித்து பிரித்து சொல்லுவாங்க. குடும்பத்து தலைவன், ஊர் தலைவன், இப்படி பிரித்து சொல்லுவாங்க. சொல்கிறது நோக்கம் என்னன்னாக்க, இப்போ நம்மளுடைய சகோதரர் பயன்லாம் செஞ்சார், அருமையாக பயணம் செஞ்சார், இல்லைன்னா சொல்லலை. ஹஜ்ஜை பற்றி சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நமக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஈமானோடு நாம் வாழ்பவையினால் எல்லாமே சரியாக வரும். நம் பொறுப்பில் அதாவது நான் தாழ்வாக இருக்க மாட்டேன், இப்படிலாம் யார் செய்கிறது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அல்லது பொறுப்புகள் திரிக்கப்படும். நாம் ஈமானோடு இருக்கணும் வந்தால் அப்போ நம்ம மனசில் அது பொறுப்பாக்கணும். பொறுப்பு பார்த்தா தான் என்னது சரியாக வரும். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பாளர்கள் தான். யாருமே அது சாதாரண ஆள் கிடையாது, எல்லாரும் தலைவர்கள் தான். ஒவ்வொரு ஒரு வீட்டுக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு பகுதிக்கு தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு பயணத்தில் போனால் பயணத்துக்கு தலைவராக இருக்கலாம். இருக்கணும். எந்த கூட்டத்துக்கு தலைவர் இல்லையோ அங்கு ஷைத்தான் தலைவராகிடுவான். ஹதீஸ். இந்த கூட்டத்தில் தலைவர் இல்லாமல் ஒரு கூட்டம் போதோ ஆளுக்கால் ஒன்று பேசுவான், பிரச்சனை வந்துடும். ஒற்றுமை இருக்காது, பிரச்சனை வந்துடும், ஷைத்தான் வந்துடுவான். இது எங்களுக்கு மேலே இழுப்பான், கீழே இழுப்பான், அங்கிட்டு இழுப்பான், இங்கிட்டு இழுப்பான், ஷைத்தான் வந்துடுவான். பிரச்சனை வந்துடும். சரி, அந்த போன சஃபரில் பெருலாம் போயிடும். அப்போ நம்மளே 10 பேர் சஃபர் போகிறோம். அப்போ என்ன செய்யணும், அப்போ தலைவர் நியமிச்சுக்கணும், அமீர் நியமிச்சுக்கணும். அந்த அமீர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி நடந்தாத்தான் அந்த சஃபர் ஆகத்தான் இருக்கும். ஆனால் அதே தலைவர் எப்படி இருக்கணும், அதனுடைய கூடக்கூடிய எல்லாருடைய நலனையும் கவனிக்க வேண்டும். அவங்களுக்கு மன சந்தோஷம் இருக்கணும், ஜாலியாகவும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், தொழுகை இருக்கணும், இபாதத் இருக்கணும், போகக்கூடிய நோக்கத்தையும் நிறைவேற்றப்பட வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தவங்களுடைய தலைவராக இருந்தால் தான் முடியும். அதே சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்று கேட்கப்படுவார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா நம்மளை கபூல் செய்யணும். நம்ம எல்லாருமே தலைவர்கள் தான். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்பான். இன்னும் பிள்ளை இப்படி இருக்குதே, நீ கவனிச்சியா? எவ்வளோ சொல்றது கேட்கல, தரதிரியாக போயிட்டான், நான் என்ன செய்ய முடியும்? சொல்லக்கூடாது, வார்த்தையை விட்டுறக்கூடாது, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளோதான் நம்ம கடமை. வீணாக போயிட்டான், அநியாயம் பண்ணிட்டான், என் மகன்தான், சொல்லாதீங்க. நன்மையில் சொல்லியே பழங்க, நன்மையாகவே செய்யுங்க. அல்லாஹ் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்காவது அல்லாஹ் பழத்தை மாற்றிடுவான். அதில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைச்சாங்க, தன்னுடைய மகனை யூசுஃபை நினைச்சாங்க, தப்லீகில் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் பெரிய ஆலிமாக இருக்கீங்க, சமுதாயத்திலேயே சேவை செய்கிறீங்க, ஆனால் தப்லீகுக்கு எனக்கு பின்னாடி ஒரு பொறுப்பாளர் யாரும் கிடையாது, நீங்கள் வாங்க கூப்பிட்டாங்க. அதான் தயாராக இல்லை, கூப்பிட முடியாதுட்டாங்க. போச்சாங்களா, சண்டை போட்டாங்களா? இல்லை. ஆனால் அவருக்கும் சேவை செய்கிறாரு. இப்படியே பார்த்தாங்க 3 நாள் வரைக்கும். அவர் எங்கே போனாலும் அவர் மேலே தவஜ்ஜுஹாத் போட்டுட்டே இருந்தாங்க. யாரெல்லாம் என்ன மகன் சிறந்த பேச்சாளர், நல்ல மாசால் உஸ்தாத் இருக்கிறாரு, யாரெல்லாம் அவரை கொண்டாந்து தவளிகளை குத்துறாங்களான்னு கேட்டு கெஞ்சி கெஞ்சி பார்த்தாரு. அல்லாஹ் முறையிட ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் அவர்கிட்ட கேட்டு பிறகு மேலே அல்லாஹ் சொன்னாங்க. அப்படியே இருக்கும்போது அவருடைய இவங்க வஃபாத்து நேரத்தில் அவங்க மடியில் இவங்க வஃபாத்தாராங்க. யார் மடியில்? அதில் யூசுப் மதல் மடியில் இவங்க வஃபாத்தாராங்க. மடியில் படுத்துக்கும்போது இப்படியே ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. எவ்வளவோ சொல்லணும், ஆனால் இவர் எப்படி நல்லா கபூல் செஞ்சுருப்பான் அப்படின்னு அவங்க உள்ளத்தில் இருந்துச்சு. அதனால் அந்த புள்ளியை ரசித்த காலைக்கு அந்த வஃபாத்தான உடனேயே அவங்கள கீழே இறக்கி வச்சு போட்டு அங்கே போய் தப்லீக் பயணிச்சிட்டாங்க. தப்லீக் பயணிச்சிட்டாங்க. ஒரு ஜமாத்தை வெளியாக்கிறதுக்கு பின்னாடி தான் இவர்களை அடக்கம் பண்ணாங்களாம். காரணம் என்ன? தாம் பிள்ளைகளை திட்டக்கூடாது, இன்னைக்கு இல்லாடி நாளைக்கு சரியாயிடுவாங்க என்ற அடிப்படையில் இந்த கவலையோடு இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலேயே மாறலாம், அது வாழ்க்கைக்கு பின்னாடியும் மாறலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்கள் தன் பொறுப்புக்குள்ள கீழே உள்ளவர்களை யாரையும் திட்டக்கூடாது, ஏசக்கூடாது, படிக்கக்கூடாது, லேன செய்யக்கூடாது. இன்றைக்கு இல்லை நாளைக்கு மாறிடுவாங்க. ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கணும், தம்பி இப்படிலாம் செய்ய தம்பி சொல்லு, வாத்தா உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லுவான். பரவாயில்ல, திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய கிழமை வந்ததை அனாசக்கூடாது, வாயை விட்டுறக்கூடாது. ஓட அட்டி வாங்கிட்டா வேலை கிடைக்கலையே உனக்கு அப்படிலாம் பையன் கேட்பான். போயிட்டு வாடா, முக்கியமாக வந்துருக்காடா, பார்த்தா அப்படியே இருக்கும்
அறிவிக்கவனுக்கு மனிதன் நீ அப்படின்னு திட்டி அவனை ஏதாவது பேசணும் சரி அது அப்படியே பழிச்சு போயிடும், அது பைபிளாக போயிடும். இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு அவன் தயாராகிடுவான். ஆனால் இன்றைக்கு அவன் அறிவோடு செய்யலாம், ஆனால் அனுபவத்தை கேட்கல. என்ன சொல்ல கிதாப் சொல்லுங்க, அறிவாளத்தில் கேட்காதீங்க, அனுபவ சார்ந்து கேளுங்கிறான். அன்றைக்குள்ள சின்ன பிள்ளைகள்லாம் என்ன செய்யறாங்கனாக்க தான் அறிவை பயன்படுத்தி பெரியவங்களை உதாசீனப்படுத்துறாங்க. அதான் உனக்கு என்ன தெரியும் மார்க்கத்தை பற்றி அப்படின்னு அவன் பேசுகிறான், மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கான். அத்தான் எப்படி சொல்கிறாங்க, டே மார்க் உண்மை தான்டா, வேணாம் சொல்லடா, ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்டா. ஒரு மனிதர் வந்து ஒரு பெரிய பைத்து வாங்கினார். பைத்து வாங்கினதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய அமல் செஞ்சார், நிறைய குரான் ஓதுனார், எல்லாமே செஞ்சுட்டு இருந்தார். பையத்து வாங்கினோடனே ஷேக்கு சொன்னாங்க, நீ குரான் ஓதக்கூடாதுன்னு சொன்னார். இது சரியாது, நம்ம ஏற்றுக்கிறோமா? அதை ஏற்றுக்கிறது, நம்ம தான் அறிவித்துக்கிறது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, ஷேக்கு சொன்னால் மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இப்போ அவர் வந்து இது எல்லாருக்கும் நன்மை தான் நாடிக்கிறாரு, என்னை குரான் ஓத வேணாம் சொல்லியிருக்கிறாரு, இது சரியா தப்பா அப்படிங்கிறத அவர் சிந்திக்கவே இல்லை. அப்படியே அதை குரான் ஓத விட்டார். ஆனால் அவர் கவலை, என்னை ஷேக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்களே, நான் என்ன தப்பு செஞ்சுன்னு தெரியலேன்னா. அப்புறம் கொஞ்ச நாள் அவருக்கு தருவி செஞ்சு, இந்த அமல் செய்ப்பா, இன்னும் செய்ப்பா, இன்னும் சொல்லிப்பா, தஜ்ஜுதுப்பா எல்லாம் சொன்னதுக்கு ஒரு வருஷத்துக்கு பின்னாடி அப்புறம் சொன்னாங்கன்னா, இப்போ நீ குரான் ஓதுண்டா. அப்போ குரான் ஓதும் பொழுது குரானை திறந்து ஓதுகின்றார். பார்க்க குரானை பார்க்க அவருக்கு அழுகியாக வருது. அந்த குரானுடைய ஒவ்வொரு வார்த்தையுடைய அர்த்தத்தையும் எல்லாம் அவருக்கு புரிய வைக்கிறாங்க. அது வரைக்கும் புரியாமல் ஓதுகிறாரு, இன்னைக்கு புரிய வைக்கிறான். இந்த ஒரு தர்பித்தாக இருக்காவிடித்தான் அந்த ஷேக் அவரை ஓத வேண்டாம் என்று சொன்னார்கள். சொன்ன உடனேயே நம்ம அறிவை பயன்படுத்தப்படாக்க சரியாக்க. அன்னைக்கு அறிவை பயன்படுத்தி நான் வந்து என்ன சொல்ற ஷேக், நீங்கள் ஷேகா நீ என்ன ஓதலான்னு சொல்கிற, என்ன மனசிலா நீ குரான் ஓதலான்னு சொல்லாமா யாராவது? என்னங்க நீங்கள் பெரிய அப்படின்னா அவருக்கு பதில் சொல்ல தெரியாது, சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு ஷேக் சொல்ல மாட்டார். அப்படி திண்டாடுதான். அதனால சொல்லுவாங்க, அறிவாள்கிட்ட கேட்காதீங்க, அனுபவசால்கிட்ட கேளுங்க. உங்களுடைய ஷேக் வந்து அல்லாவை அடைந்தவர்கள், அவர்கள் சொல்வது 100க்கு 100 உண்மையாக இருக்கும் என்று நீ கேட்டு நடந்தால் அல்லாஹ் பாடத்தை உண்டாக்குவான். இல்லை நான் இப்படித்தே இருப்பேன் அப்படின்னு இந்த ஷேக் அங்கே போகிறது அங்கே போகிற கடைசியில் நடந்த சரி கட்டு போய் அங்கே போய் இங்கே போய் கசி கட்டு போயிடுவான். நல்லா காப்பாற்றணும். அவங்கள கவிழ்ச்சிவானாக, நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நேரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் ஒரு திட்டு மனுஷன். இன்ஷா அல்லாஹ் சலவாத்து மூணு தடவை